பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு 2 செய்திகளை குறித்து பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்னன்னா, நடிகர் சிம்பு இஸ்லாத்துக்கு மாறிவிட்டார், 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை போட்டு அதற்கு கீழே கமெண்ட்டுகள் தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாய்மார்கள். மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சாகலாம் கிடையாது, உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை நெத்தனியாகவே அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த காணொலியும் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களை குறித்து சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைக்கி உலகம் முழுக்க இஸ்லாமினும் இனிமையான இயற்கையான அழகிய அமைதியான மார்க்கத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் அனுதினமும் தழுவிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வருகை என்பது எதன் அடிப்படையில் அமைதுன்னா, இங்கே வெறும் சொல்லளவில் இல்லாமல் செயலளவில் வணக்க வழிபாடுகளும் பேணுதல்களும் காணப்படுது. குறிப்பாக சமத்துவமும் சகோதரத்துவமும் பேணுதலும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சூழலும் பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாடும் வேரூன்றி இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால் இன்றைக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வர்றாங்க. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்றைக்கி புரிந்துணர்வோடு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாங்க. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி உம்ராவாகட்டும் ஹஜ் ஆகட்டும், ஏன் மக்கள் மில்லியன் கணக்காக அங்கே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா, முதல் காரணம் இன்றைக்கி பயணம் என்பது இலகு. அதற்கடுத்து காரணம் இஸ்லாத்துடைய வருகை என்பது, மக்களுடைய வருகை என்பது அதிகரித்து செல்றதுனால இன்றைக்கி உம்ராவுக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்க, இந்த இஸ்லாத்தை நோக்கி தழுவுபவர்கள் இல்லாமல் இஸ்லாத்தின் மீது குரோதம் கொண்டவர்கள், வெறுப்பு கொண்டவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தீவிரவாத மார்க்கம், வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் சொல்லிட்டு என்னென்ன தவறாக இங்கே பரப்பப்பட்டிருக்கோ இஸ்லாமிய வெறுப்புணர்வோடு அதெல்லாம் புரிந்து கேட்டுவிட்டு அதன் அடிப்படையில் இஸ்லாத்தை வெறுத்த மக்கள் இன்றைக்கி இஸ்லாத்தை நோக்கி புரிந்துணர்வோடு வர்றாங்க. அப்படின்னா நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான விஷயம். அதில் பல நபர்கள் அந்த புரிந்துணர்வை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன சொல்லுது, நபிகளார் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹு ரசூல் என்ன சொல்கிறான், இந்த மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, எப்படி இவங்க ஒற்றுமையோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஆய்வு செய்து அதை புரிந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நேசித்து மதிக்கிறார்கள். சில நபர்கள் இன்னும் கூடுதலாக இஸ்லாமிய தொழுகை முறையை கூட எப்படி அவங்க தொழுகிறாங்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணுறாங்க. ரமணான் காலங்களில் நோன்பு வைக்கக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க. இப்போ இவர்கள் எல்லாமே இஸ்லாத்தை தழுவியர்கள் கிடையாது, இஸ்லாத்தின் மீது இருந்த குரோதத்தை மறந்துவிட்டு அதன் மீது நேசத்தை கொண்ட மக்களாக, அதை ஆதரிக்கக்கூடிய மக்களாக, அதன் மீது நல்லெண்ணம் கொண்ட மக்களாக இன்றைக்கி மாறிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு காணொலி பரவச்சு. அது என்ன காணொலின்னு கேட்டிங்கன்னா, சிம்புவுடைய காணொலி. இது போல் பல காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காணொலி ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சிம்பு அநேகமாக மாநாடு படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்குரிய ரிகல்ஸில் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காணொலி கொஞ்சம் பழசாகவும் தெரியுது. அந்த காணொலியில் ஒரு இமாம் தொழுகை வைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி ஒரு 2 நபர்கள் கொஞ்சம் பெரிய இடைவெளியோடு தொழுகிறாங்க. அதில் சிம்புவும் தொழுகிறாரு. சிம்பு எந்தளவு நேர்த்தியாக தொழுகிறாருனா, ஒரு உண்மையான ரியல் முஸ்லீம் எப்படி தொழுவானோ அது போல் அவர் தொழுகிறார். அழகான முறையில் தக்பீர் கட்டி, அழகான முறையில் கீழே குனிந்து விட்டு, சலாம் சொல்லக்கூடிய இடத்துல அழகான முறையில் திரும்பி, அழகான முறையில் நிறுத்தி மீண்டும் இங்கே சலாம் சொல்லி, துவாவில் சரியான முறையில் கை வைத்து, அந்த துவா முடிந்த பின் முகமெல்லாம் தழுவிக்கொண்டு ஒரு நேர்த்தியான தொழுகையை மேற்கொள்கிறார். இந்த காணொலி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது. அதில் கீழே சிம்பு இஸ்லாத்தை தழுவி விட்டார், சிம்பு கலீமா சொல்லிவிட்டார், அவருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த ஒரு காணொலியை வைத்து இன்றைக்கி ஒரு தவறான மிஸ்ஜட்ஜ் இந்த ரமலான் காலங்களில் முன்வைக்கிறாங்க. ஃப்ரைடே பண்ணுவேன், பட் நேற்று முடியல. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இஸ்லாத்தை நேசிக்கிறான் அப்படிங்கிறக்காகவே அவன் இஸ்லாத்தை நோக்கி தழுவிட்டான் அப்படிங்கிற பொய்யான பிரச்சாரத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு பின்னடைவையும் ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்போ சிம்பு அந்த படத்துடைய ரிகல்ஸுக்காக அந்த காணொலி என்பது எடுக்கப்பட்டதாகத்தான் நம்ம பின்னாடி பார்க்க முடியுது. அந்த காணொலியோட இறுதியில் ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரு. ஒரு இமாம் தொழுக வைக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் வாரம் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே தொழுவேன், இந்த சமயம் தொழுக வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்கிறார். அப்போ வாழ்க்கையில் எப்படி திருமாவளவன் அவர்கள் 2 நோன்பு 3 நோம்பு சொல்லிட்டு நீங்கள் 5 நோன்புகள் ரமலான் காலங்களில் வைத்து அந்த உணர்வை பெற்றுக்கொள்கிறார்களோ, அது சொல்லப்போனால் இறை சிந்தனை ரீதியாக ஒரு தேட்டத்தை அவர்கிட்ட கொடுக்கும், உடல் ரீதியான ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும்.
அப்போ இந்த சிந்தனை எப்படி இருக்கும், அதுபோல் தொழுகையில் சிம்புவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அவர் இந்த முசல்லாவை விரித்து அவர் தொழுதார்னா, ஒருவேளை தனிப்பட்ட முறையில் தொழுதார் அப்படின்னா அவர் சிந்தனைகள், கொள்கை கோட்பாடுகள் அல்லது அவருடைய மதம் வேறாக இருந்தால் கூட அவர் இந்த தொழுகையின் வழியாக ஏதோ ஒரு நிம்மதி அடைகிறாரு, ஒரு மன அமைதி அடைகிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். தவிர தொழுதாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இஸ்லாத்தை மாறிட்டார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற நிலையை நோக்கி நம்ம போகக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்தை நோக்கி வருவது என்பது நம்மளது செயல் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய நாட்டத்தை கொடுத்தா தான் ஒரு நபர் இஸ்லாத்தை நோக்கி முழுமையாக வர முடியும். யுவன் சங்கர் ராஜா என்ற மியூசிக் இசையமைப்பாளர் இஸ்லாத்தை நோக்கி வந்தார். இன்றைக்கி வலுவாக அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்க விழுமியங்களை பின்பற்றிட்டு இருக்காரு. அதே ஜிப்ரன் என்று சொல்லக்கூடிய நபர் முன்னாடியே வேறு பேரில் இருந்த ஒரு ஹிந்து பேரில் இருந்த நபர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவரும் தொழுகை செய்தார், இபாதத்துகள் செய்தார். ஆனால் அவர் ஏதோ ஒரு மனத்தில் பெரிய பதற்றம் ஏற்பட்டுருச்சு போல் மீண்டும் அவர் தன் தாய் மதமான இந்து மதத்துக்கே போயிட்டார், ஐயப்பனுக்கு மாலை கூடி போட்டார். ஸோ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தம் கிடையாது, அவரவர் விருப்பம்தான். இஸ்லாம் வந்து இங்கே பணம் கொடுத்து பரப்புவதோ வாளால் பரப்புவதோ கிடையாது. இஸ்லாம் எனும் மார்க்கத்தை புரிந்துணர்வோடு வந்தால் இங்கே நிலையாக இருக்க முடியும். புரிந்துணர்வு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மீண்டும் பழைய மதத்துக்கு போகிறீங்கன்னா தாராளமாக போயிடலாம். ஏன்னா இந்த மார்க்கம் நிச்சயமாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் திணிக்கப்படுவது கிடையாது அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தை யார் நல்லெண்ணத்தோடு பேசினாலும் சரி, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை மாதிரி ஆதரித்தாலும் சரி, அதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி செய்தாலும் சரி, தயவு செய்து அவர்கள் முஸ்லீமாக மாறிவிட்டார்கள் என்ற முத்திரையை குத்தாதீங்க. அவர்களுக்கு அது ஒரு வகையான அழுத்தத்தை குடிக்கும். சிம்புவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக இருக்கார். மாநாடு படம் துவங்கி அவருடைய நண்பர்கள் பெரிய இஸ்லாமிய சர்க்கிள் இருக்குது. முஸ்லீம் லீக்கில் சில நபர்கள் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்குவார். இஸ்லாமிய பயான்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், போதனைகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டு அந்த போதனைகளை பின்பற்றக்கூடிய நபராக இருக்கார். தவிர அவர் இஸ்லாத்தை நோக்கி மாறவில்லை. அவருடைய தம்பி குரலரசன் நினைக்கிறேன், அவர் இஸ்லாத்துக்கு மாறிட்டார், அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சூழலில் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இதை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய போர் ஒரு பதற்றமான சூழலில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சூழலில் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் கொன்று விட்டது அப்படிங்கிற செய்தி வேகமாக பரவிட்டுருச்சு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த ஊடகங்களுக்கும் வெளியே வரல. திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஊடகத்துக்கு வெளியே வந்து பெரிய பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த வீடியோ காட்சி பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா அந்த வீடியோ காட்சி முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக டீஃபேக் செய்யப்பட்டது. டீஃபேக்னா உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு முகத்தை எடுத்து அது அவருடைய அந்த அசைவை முழுக்க அவரை போலவே கொண்டு வருவது. ஆனால் நம்ம மக்கள் சும்மா விடுவாங்களா? அந்த காணொலியை எடுத்து அதில் 6 ஃபிங்கர் இருக்குது, அவருக்கு ஒரு முக அசைவுகள் வேறு மாதிரி இருக்குது, பல்லெல்லாம் சீராக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஃபோட்டோவையும் இதையும் கம்பேர் பண்ணி இது முழுக்க போலியான வீடியோன்னு பரப்பிட்டாங்க. இதற்கடுத்து பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய இரவு நெத்தன்யாகுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. இந்த வீடியோ தான் இன்றைக்கி பெரிய பேசுபொருளாக இருக்குது. இது உண்மையான வீடியோன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசப்படுது. ஆனால் இதையும் நம்ம மக்கள் விடுவாங்களா? எடுத்தாங்க, டீகோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஏஐ என்பது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு ரியலான வீடியோவுக்கும் ஒரு டூப்ளிகேட்டுக்கும் அழகாக மக்களால் வேறுபாடு காண முடியும். அந்தளவு இன்றைக்கி வந்து மக்கள் கூர்மையாக இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன தான் ஏஐயை பயன்படுத்தி நெத்தன்யாவை கொண்டு வந்து முன்னிறுத்தினால் கூட நெத்தன்யாகு எங்கே இருக்கிறாரு, என்ன ஆச்சு அவருக்கு, இதுவரையும் உண்மையான தகவல்கள் கிடையாது. அப்போ நெத்தன்யாகு நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த காணொலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஓடுது. ஒரு காஃபி ஷாப்பில் எடுக்கப்பட்ட காணொலி. காஃபி ஷாப்புக்குள்ளே வர்றாரு, காஃபியை கையில் எடுக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட எல்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, ஈரான் நம்மளை அச்சுறுத்திட்டு இருக்கு, ஈரானுக்கு நிச்சயமாக எச்சரிக்கை நான் கொடுக்குறேன், பாரு நான் உயிரோடு இருக்கேன், என் கையை பாருங்கள், 6 விரல் இருக்குது, 5 விரல் இருக்குன்னு சொல்லி அந்த கையை காட்டுறாரு. காஃபி கப்பை கையில் எடுத்து குடிச்சிட்டே பேசுகிறாரு. ஸோ இந்த வீடியோ காட்சியை டீகோட் பண்ண நம்ம மக்கள் பல விஷயங்களை இதை நோட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெத்தன்யாகு கையில் எடுத்த அந்த காஃபி கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு முழுக்கவே காஃபி இருக்குது. ஆனால் அவர் எடுக்கும் போது அதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, அந்த காஃபி கப்பில் இருக்கக்கூடிய காஃபி தழும்புது, ஆனால் கொஞ்சம் கூட சிந்தலை. முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காஃபி நீங்கள் சாய்த்தாலும் அது கொட்டலை அப்படின்னா அது எப்படி ரியல் ஆகும்? ஸோ அந்த காஃபி கப் என்பது ஃபேக். எப்படி வந்து டூப்பு கண்டுபிடிங்கன்னு வரும்ல, ரியலில் டூப்பை கண்டுபிடிங்கன்னா அது மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒன்று. அதற்கடுத்து அவருடைய முக அசைவுகள் முழுக்க பொம்மை போல இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவருடைய முடி பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ரௌனிஷாக இருக்குது. ஆனால் அவர் ப்ரௌனிஷ் கிடையாது, பெப்பர் சால்ட்டு போல தான் அவருடைய ரியல் முடி இருக்கும். இது ஒன்று. இதில் இன்னொரு டீகோட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் திரும்பும் போது அந்த மானிட்டர் பக்கத்தில் ஒரு ஊழியர் இருப்பார். அந்த மானிட்டரை ஜூம் பண்ணி பார்த்தா 2025ன்னு போட்டிருக்கு அதில் வருஷம். ஆனால் இன்னொரு செய்தி நமக்கு கிடைக்குது, இது ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய போது கிடைத்த செய்தி என்னென்னா, 2024 ஏப்ரல் 14 இந்த வீடியோ உண்மையாகவே எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவை எடுத்து அது அப்படியே தற்போது வெளியிட்ட மாதிரி வந்து அந்த 5 விரல் காட்டுறது அதெல்லாம் வந்து டீகோட் பண்ணி ஏஐயில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீகோட் வழியாக நமக்கு சொல்கிறாங்க, ஏஐ வழியாக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது போல் இன்னும் பல அசைவுகள், பல முகபாவனைகள் எல்லாமே இது நெத்தன்யாகுவே கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நெத்தன்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ நெத்தன்யாகு இறந்து விட்டார்.
அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி இஸ்ரேலுடைய மக்கள் துருப்புகள் கேட்டுட்டாங்கன்னா படை சிதறிவிடும். அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயர் லாபித் தான் வருவாப்பில். அவர் இந்த போரை வந்து அவரால் முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இங்கே பேசப்படுது. உண்மையாக ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இஸ்ரேலிய ஜீனிச யூதர்கள் எல்லாமே தொடை நடுங்கிகள், கோழைகள். அவங்களுக்கு எவ்வளோ அறிவுஜீவியும் இருக்குது. சொல்லப்போனால் உலகத்தில் பெரிய நோபல் பரிசு வாங்கினவங்க எல்லாமே யூதர்கள் தான். எல்லா துறையிலையும் யூதன் நம்பர் 1 இருப்பான். நல்ல அறிவுஜீவி கொண்டவனாக இருப்பான். அவர்களுடைய வழிவகையராக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய இந்த இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள். எப்படி அவங்கள போல இவங்க ஜீனியஸாக இருப்பாங்க, ஆனால் அடிப்படை முட்டாள்களாக பிரிவினைவாதிகளாக இருப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்து எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி கோழைகளாக நடுங்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே அப்படின்னா நிச்சயமாக அது ஈரானுடைய தைரியமான தாக்குதல் மூலம்தான். நேற்றைய தினம் மட்டும் ஈரானுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை நேற்றைய தினம் மட்டும் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை அந்த மக்கள் சந்திச்சிருக்காங்க. இது எந்த செய்தி ஊடகங்களும் வெளியிட கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நடைபெற்ற சண்டையில் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தொடர்படியாக இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் ராக்கெட் வீசியதன் விளைவு ஹிஸ்புல்லா நேரடியாகவே இஸ்ரேலுக்குள்ளே சென்று நேரடியாக துருப்புகளோடு நேருக்கு சண்டையிட்டதன் விளைவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட இதுவரையிலும் 126 இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 28 அதிகாரிகள் உயரதிகாரிகளாக இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மொசாதை சார்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மேலும் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இழப்பு! இது எந்த ஊடகங்களும் இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பாக இந்த செய்தியை வெளியிடலை. ஆனால் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்கு மற்றும் எக்ஸ்தலங்கள் எல்லாம் பல முக்கியமான பக்கங்களை கிடச்சிட்ருக்கு. அப்போ ஹிஸ்புல்லாவும் ஈரானும் அடித்த தாக்குதலில் பெரிய ஒரு தொகையிலான இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக இஸ்ரேலுடைய ஜியோனிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அபாய சங்காக இருக்குது. இந்த நிலையில் நெத்தனியாக இறந்து விட்டார் அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் காலி தான். முற்றுமுழுதாக இந்த இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் ஆயிரும். இந்த ஜியோனிஸ்டுகள்லாம் வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நம்மளால் இதை பார்க்க முடியுது. அப்போ போன ரம்ஜானில் என்ன வகையான தாக்குதலை கொடூரமாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் மக்கள் மேலே ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று ஒழிச்சிச்சோ அதே வழி வேதனையை இன்றைக்கி அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த வினையை தான் இன்றைக்கி எதிர்பார்த்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி இந்த இஸ்ரேல் அமெரிக்காவை குறித்த ஒரு எச்சரிக்கை செய்தியை ஈரானுக்கு எச்சரிக்கும் விதமாக லிபியாவுடைய தலைவராக இருந்த மறைந்த மிகப்பெரிய போராளியாக இருந்த கடாஃபியுடைய மகள் ஆயிஷா அவர்கள் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஈரானே நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட யுஎஸ் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரும், அவங்கள நம்பாதீங்க. அவங்க ஏமாற்றுவாங்க, வசீகரமான வார்த்தைகளை பேசுவாங்க. துளி கூடி இடம் கொடுத்துடாதீங்க. இனிமேல் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை கொன்று விடுவார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள்ட்ட தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விதமான ஒரு பதிவு வந்து இன்றைக்கி கடாஃபியுடைய மகள் ஆயிஷா அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. ஆயிஷா பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இறுதியாக இந்த செய்தி வந்திருக்கு. இறுதியாக நெத்தனியாக ஒரு பக்கம் இறந்துட்டாருங்கிற செய்தி அப்படிங்கிற செய்தி வருது. உயர்மட்ட தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள்ங்கிற செய்தி வருது. இல்லை நெத்தனியாகு பங்கர் பஸ்டருக்குள்ளே பயந்து ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இவ்வளோ விஷயங்களை கேட்கும் போது நமக்கு தோன்றக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கு மன உறுதியோடு நிற்கக்கூடிய போராளிகள் எவ்வளவுதான் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தான் உண்மையான போராளிகளாக, உண்மையை நீதியை நிலைநாட்ட போராடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அதோடைய ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சமீபமாக அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் இறந்தாங்க. உங்களுக்கு செய்தி தெரியும். அவர் இறப்பதற்கு முன்னாடி தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அலி லரிசானி என்று சொல்லக்கூடியவர் போய் ஒரு விஷயத்த பேசுகிறார். என்னென்னா, இப்படி வந்து அமெரிக்காவுடைய தாக்குதல் நெருங்கிட்டு இருக்கு, உங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, உங்கள் மேலே டார்கெட் வச்சுட்டாங்க, ஒரு வேலை நீங்கள் செய்யுங்க, பயந்து நான் செய்ய சொல்லலை, இப்போ தற்காலிகமாக ஒரு பாதுகாப்புக்காக ஏன்னா மக்களை வழிநடத்த நீங்கள் வேணும், அதனால் தயவுசெய்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நீங்கள் போயிருங்க, பாதுகாப்பாக இருங்க, கொஞ்சம் நாட்கள் போகட்டும் அப்புறம் வாங்கன்னு சொன்ன பின்னாடி அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் பயந்து ஓடி ஒளிந்து விட்டேன் என்றால் தைரியமாயிரி, இந்த களத்தில் இந்த நிலத்துக்காக போராடு, அக்ஸாவை மீட்க வேண்டும் என சமீபமாக குட்ஸ் அந்த தினத்தன்று ஈரான் முழுக்கவே பலஸ்தீன விடுதலைக்காக அந்த மக்கள் வீதியில் இறங்கி அது குட்ஸில் நிறைவு கூறினாங்க. அந்தளவு பலஸ்தீன மேலே நேசம் கொண்ட மக்களாக ஈரானிய மக்கள் இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, இந்த விடுதலையில் நீ உயிர் தியாகம் செய்யணும், இந்த நிலத்திற்காக பலஸ்தீனுக்காக போராடும், அக்ஸாவை மீட்க வேண்டும் என்று தைரியமூட்டக்கூடிய சொல்லக்கூடிய நிலையில் நான் இருக்கும் போது நானே போய் பயந்து ஒளிஞ்சு ஓடுனா அவனுக்கு யார் தைரியத்தை சொல்லுவா, யார் ஷஹீதை விரும்பக்கூடிய நிலையை உருவாக்குவா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு
அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு கூடுதலாக சொல்கிறாரு, நீங்கள் அரசியல் கணக்கை போட்டிருக்கீங்க, கொஞ்சம் அந்த அரசியல் கணக்கெல்லாம் அப்படி வச்சுட்டு ஒரு பழமையான விஷயத்துக்குள்ளே போமே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னென்னா, நாம் ஹுசைன் அலி அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள், அவர்களுடைய வீரம் போல நாமும் வீரத்தோடு இருக்கணும். குறிப்பாக கர்பலாவை நினைவு கூறுங்கள், கர்பலாவின் கதவுகளை திறங்கள், அந்த இடத்திலிருந்து நமது போராட்ட கனவுகளை திறந்து வாருங்கள். நிச்சயமாக நம் கண் முன் பயம் என்பதே கிடையாது, வெற்றி என்பது தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சொல்லக்கூடிய அந்த வீர உரையை அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தேசிய பாதுகாப்பு செயலாளர் லரிசானிட்ட சொல்லிட்டு வஃபாத்தாயிருக்காரு. அதுவும் தைரியத்தோடு அந்த வயதான காலத்திலையும் எதிரிட்ட அடிபட்டு சகிதாயிருக்கார். அப்படின்னா யோசிச்சு பாருங்களே, நம் சையது அவர்கள் ஆயத்துல்லா கொமீனியுடைய வீரம் எங்கே? இன்றைக்கி பங்கரில் ஒளிஞ்சிட்டு வெறும் வீடியோ வெளியிட்டுட்டு அறிக்கை வெளியிட்டுருக்க இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய தலைவர்கள் எங்கே? அப்போ நிச்சயமாக சத்தியம்தான் ஜெயிக்கும், வீரமும் அறமும் தைரியமும் தான் ஜெயிக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் மற்றொரு செய்தி என்னென்னா, ஈரானில் சமயமாக 2 நாளைக்கு முன்னாடி அல் குத்ஸ் தினம் கொண்டாடப்பட்டதுன்னு சொன்னேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை வானம் முழுக்க அப்படியே வானம் பிளக்கும் அளவுக்கு எதிரொலித்து கொண்டு இருக்கிறது பெரிய கூட்டத்தில். அப்போ ஒரு பெண் ஆங்கிலத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்பர்னு அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர்னா என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய படைகளோடு இறைவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர்னு என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய விமானங்கள் ஆகட்டும், இன்னும் மிசைல்கள், ட்ரோன்கள் எது வேணாலும் இருக்கட்டும், இதைவிட இறைவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். அடுத்த வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு யூஎஸ் ஒரு பாம்பு போடுது, வெடிக்குது, கூட்டம் அப்படியே நிற்கிது, களைஞ்சு ஓடலை, பயப்படலை, அப்படியே நிற்கிது. அந்த பாம்பு போட்ட பின்னாடி அந்த சகோதரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு, இது போல் நாங்கள் உங்களுடைய பாம்புக்கெல்லாம் பயக்க மாட்டோம், நாங்கள் பயப்படுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ் அக்பரை தொடர்ந்து களத்திலிருந்து முழக்கம் எழுப்பிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெண் பயமறியாமல் இருக்காங்கன்னா, ஈரான் இந்த அளவு வரலாற்றை சுமந்த வீர மண்ணாக காணப்படுகிறது. 800 ஆண்டுகள் இல்லை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு நாடாக, ஒரு வீரம் சேர்ந்த நாடாக காணப்படுது. இன்றைக்கி இஸ்ரேல் உருவாக்கியது எத்தனை ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. அமெரிக்கா உருவாகி ஒரு 300 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 800-1000 வருடங்களுக்கு முன்னாடி பாரம்பரியம் கொண்டவர்கள் ஈரானியர்களாக இருக்கிறாங்க, பார்சியர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர்கள் இந்த போரில் பின்னடைய மாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்திகள் வழியாக பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.